வணக்கம் மக்களே. நம்ம பைக்கில் வைப்ரண்ட்டாக இருக்கிற ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து கோல்டு எப்படி பெயிண்ட் பண்ணணுன்ற வீடியோ பார்க்கலாம். எப்படி எல்லோரும் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குங்க. பெயிண்ட் ரிமூவர் அப்ளை பண்ணியிருக்கோம். பெயிண்ட் ரிமூவர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மெட்டல் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பழைய பெயிண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கணும். பெயிண்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சோப் ஆயிலில் வாஷ் பண்ணிவிட்டு 180 சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக சாண்டிங் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பியூ தின்னரில் வாஷ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி பியூ தின்னர் வாஷ் பண்ணணும். பெயிண்ட் ரிமூவர் யூஸ் பண்ணணும். கெமிக்கல் வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுற பெயிண்ட்டை வந்து டிஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது நிறையா. ஹேண்டில் பாரும் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஷார்ட் ஹேண்ட் பார் இது. நெக்ஸ்ட் இப்போ பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீக்ரேசிங் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக டீக்ரேசர் யூஸ் பண்ணி வைப் பண்ணிக்க வேண்டியதான் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து எஃபாக்சி ப்ரைமர் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அலுமினியம் பார்ட்ஸ்னால எஃபாக்சி ப்ரைமர் எப்படி மிக்ஸ் பண்ணணுன்ற வீடியோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்டில் நாய்ஸாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்குன்னு தனியாக ஸ்டூடியோலாம் இல்லை, ஓப்பன் ஸ்டூடியோ தான். 2 கோட்ஸ் வந்து எஃபாக்சி ப்ரைமர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். 10 மினிட்ஸ் பிட்வீன் கேப், ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து 10 மினிட்ஸ் கேப். ஒரு கோட்டை அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கோட்டுக்கு வந்து 10 நிமிஷம் கேப் விட்டு அடிக்கணும். ரியர் ஷாக் அப்சர்வரில் வந்து ஸ்ப்ரிங்கில் ப்ரைமர்லாம் படாமல் இருக்கிறதுக்கோசம் மாஸ்கிங் பண்ணியிருக்கேன். எஃபாக்சி ப்ரைமர் க்யூர் ஆகிறதுக்கு 1 டே டைம் கொடுங்க. ஃபுல் டே 800 சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக சாண்டிங் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாக சாண்ட் பண்ணணும். நம்ம கையில் ஃபீல் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கணும். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் சாண்டிங் பண்ணிக்கணும். நம்ம பெயிண்ட் பண்ணுறது வந்து பெயிண்ட் க்ரிப்பாக தான் இருக்கும். நம்ம நல்லா சாண்டிங் பண்ணலாம். பெயிண்ட் வந்து பீல் ஆஃப் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷார்ட் ஹேண்டில் பார் சாண்ட் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் ஷாப்பில் வந்து பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். கோல்டு கலர் பெயிண்ட். கோல்டு கலர் தான் பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்டில் வந்து பியூ தின்னர் மிக்ஸ் பண்ணி கன்னில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். ஃபில்டர் மெஷ் வந்து பேப்பர் ஸ்டோரில் கிடைக்கும். 190 மைக்ரான்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி டீக்ரீசரில் வந்து 1 டைம் வைப் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. டீக்ரீசரும் பெயிண்ட் கடையிலே கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு 100 ml போதும். ஃபஸ்ட்டு எல்லா சைடு எட்ஜிலையும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் பார்ட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட் வந்து மீடியம் கோட்டாக அடிக்கணும். ரொம்ப வந்து தளர அடிக்கக்கூடாது பெயிண்ட்டை. பெயிண்ட் வந்து மிக்சிங் ரேஷியோ வந்து 100 mlக்கு 50 ml பியூ தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ பெயிண்ட் வாங்குறீங்களோ அதில் பாதி. உங்களுக்கு பெயிண்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வீடியோ போடுறேன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ரியர் பிரேக்கோட சப்போர்ட் பீஸ் வந்து பெயிண்ட் பண்ணுறோம். இப்போது நெக்ஸ்ட்டு ஹேண்டில் பார் பெயிண்ட் பண்ணுறோம். ஹேண்டில் பார் பெயிண்ட் பண்ணதில் வந்து நான் மெக்கானிக்கிட்ட திட்டுவாங்கன்னு தான் மிச்சம். அவங்களால வந்து இந்த ஆக்சிலரேட்டரு, பிரேக் அசம்பிளி, அப்புறம் வந்து ஹார்ன், அந்த ஸ்விட்ச் கிட்டு இதெல்லாம் ஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது ஃபிட் பண்ணும்போது வந்து பெயிண்ட் வந்து எனக்கு டேமேஜ் ஆச்சு.
நான் வந்து என்னுடைய பைக்கில் ஃபேஸ் பண்ணது தான் வந்து சொல்கிறேன். இந்த ப்ராப்ளம் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக சுரண்டி தான் எடுத்தாங்க அந்த எட்ஜஸில் மட்டும். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வேணான்னா ஹேண்டில் பேர் வந்து பெயிண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நியூ ஹேண்டில் பேரே வந்து நல்லா தான் இருந்துச்சு சில்வர் கலர். நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் வீடியோ பாருங்கள். பெயிண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளியர் கோட்டப்போ நான் வரேன். டூ அண்ட் ஆஃப் கோட் பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கிளியர் ஸ்ப்ரே பண்ணணும். பெயிண்டிங் பண்ணுறப்போ ஃபுல்லாக வந்து கவரேஜ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுங்கள். செகண்ட் கோட் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பேட்சாக எங்கேயும் இல்லாமல் ஃபுல்லாக கவரேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து மிஸ்ட் கோட்டு அடிச்சிக்க வேண்டியது தான். மிஸ்ட் கோட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளியருக்கு போக வேண்டியது தான். இந்த கவரேஜ் ஆகலன்னா இன்னொரு கோட் தாராளமாக அடிக்கலாம். ஆனால் ஒரு கோட் பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேப் விடுங்க. சால்வெண்ட் பேஸுன்றதுனால சால்வெண்ட் எவாபரேட் ஆகணும். மிஸ்ட் கோட் நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம வீடியோஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே, ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். பெயிண்ட் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளியர் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து வாண்டாவில் எக்கனாமிக் கிளியர் யூஸ் பண்ணுறோம். இது 1 லிட்டர் பேக்கு. 750 ml கிளியரும் 250 ml ஹார்னரும் கொடுப்பாங்க. 3:1 மிக்சிங் ரேஷியோ. ஃபஸ்ட் கோட்டு கிளியர் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். மிக்சிங் ரேஷியோ வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்டில் காக்காலாம் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கு. நாய்ஸாக இருந்தால் யாரும் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. கிளியர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எட்ஜஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக இவனா வந்து மீடியமாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ண போகிறீங்கன்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்த் இஷ்யூ வரும், பார்த்துக்குங்க. கோல்ட் கலர் ஹேண்டில் பேர் நம்ம வந்து கிளியர் ஃபஸ்ட் கோட் ஸ்ப்ரே பண்ணுறோம். செகண்ட் கோட் கிளியர் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுலேயும் வந்து எட்ஜஸ் லைட்டாக அடிச்சுட்டு ஃபுல் கோட் அடிங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்கள் வண்டியை பெயிண்ட் பண்ணுறப்போ ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி பெயிண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பெயிண்டிங் பண்ணுறப்போ குவாலிட்டியாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம வந்து மாஸ்கிங்லாம் பண்ணிவிட்டு பண்ணலாம், ஆனால் வந்து அதோட குவாலிட்டி இந்த அளவுக்கு ஈக்குவலாக ஆகாது நம்ம ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பண்ணுறப்போ. இப்போ நானே ஃப்ரண்ட் ஃபோர்க் வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன், ஆனால் ரியர் சஸ்பென்ஷன் வந்து டிஸ்மேண்டில் பண்ணல. ஏன்னா அது நியூவாக சேஞ்ச் பண்ணணும். இப்போதைக்கு டெம்பரரியாக தான் நான் அது யூஸ் பண்ண போகிறேன்றதுனால அதை அப்படியே யூஸ் பண்ணுறேன் மாஸ்கிங் பண்ணிட்டு. நான் நெக்ஸ்ட் வந்து அது வந்து வேறு பைக் மாடல்லேருந்து ரெட் கலரில் வர மாதிரி சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணலான்ற ஐடியாவில் வந்து இது இப்போதைக்கு வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை சேஞ்ச் பண்ணுறோம், அதனால் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதே அதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா அது எனக்கு குவாலிட்டியாக இருக்காது. இதுதான் ஃப்ரண்ட் ஃபோர்க் தான் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டின்னு சொல்கிறது வந்து எட்ஜஸ்லாம் வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். மாஸ்கிங் பண்ணி பண்ணுறப்போ அங்கே லைட்டாக பெயிண்ட்லாம் படாமல் இருக்கிற சான்ஸ் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பெயிண்ட் கம்பல்சரி படும் நல்லாவே ஸ்ப்ரே பண்ணுறப்போ. செகண்ட் கோட் கிளியர் வந்து நல்லா ஹெவியாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணுறப்போ ஈவனாக ஸ்ப்ரே பண்ணுங்கள்.
கிளாஸினஸ் சூப்பராக இருக்கும். கிளியர் கோட் கம்ப்ளீட் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கிளாஸினஸ் எப்படி இருக்குது, கோல்டு எப்படி வைப்ரண்ட்டாக இருக்குது பாருங்கள் சன்லைட் பட்டோன்னே. கிளியர் மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து நான் மெட்டல் ஃப்ளேக், மல்டி கலர் மெட்டல் ஃப்ளேக் வந்து ரொம்ப கொஞ்சமாக கிளியர் கூட மிக்ஸ் பண்ணிருக்கேன். அது சின்ன சின்ன கிளிட்டர் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நம்ம பெயிண்ட் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வேறு லெவலான கிளிட்டர் வீடியோ ஒன்று பண்ணுறேன். லாஸ்ட்டில் வந்து அதோட சின்ன சாம்பிள் வைக்கிறேன், பார்த்துட்டு சொல்லுங்கள். நிறைய இடத்துல நான் வந்து வாய்ஸ் வைக்க முடியல, காப்பிரைட் இஷ்யூ வருன்றதுனால வந்து நான் வந்து வீடியோவில் வர ஓன் சவுண்டை வைக்க முடியல. அதனால தான் பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சுருக்கேன். சின்ன சின்ன கிளிட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே நம்ம இந்த பார்ட்ஸ் ஃபுல்லாக கிளிட்டராக இருந்தால் எப்படின்ற வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன். நம்ம பெயிண்ட் பண்ணது நல்லா இருக்குதுன்னா பார்த்து சொல்லுங்கள் மக்களே. ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் பைக்கில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீல் ட்ரம்மும் ஹப்பும் எப்படி பெயிண்ட் பண்ணணுன்ற ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஜினை பாருங்கள் கிளிட்டர் ஆகும். இது எப்படி பெயிண்ட் பண்ணணுன்னா நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஜின் கேஸ் எப்படி பெயிண்ட் பண்ணணுன்ற வீடியோ வரும். பாய் மக்களே.